ஒன்றிய மதவாத பாசிச பாஜகவின் மோடி அரசின் வெளியுறவுக் கொள்கை ஃபெயிலியர் மாடல். தவறான வெளியுறவுக் கொள்கையின் முடிவுகளால் ஒரு மிக கடுமையான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நிலவி வருகிறது. எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லை. பொதுமக்களுக்குத்தான் இந்த அரசு தொல்லையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை, நிதியும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜகவினுடைய மோடி அரசை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் அரசனுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமையில் இன்றைக்கு ஒரு மிக வெற்றிகரமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக மோடி அரசே நாட்டு மக்களின் வயிற்றில் அடிக்காதே. என்னாச்சி என்னாச்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் என்னாச்சி? நிறுத்தாதே, மக்களை வீதியில் நிறுத்தாதே. பார்ப்பதற்கு மட்டும்தானா, சமைப்பதற்கு இல்லையா? கேஸ் சிலிண்டர் எங்கே? நாட்டு மக்களை தான் பட்டினியில் போட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு சிலிண்டரையும் பட்டினியில் போடுகின்ற வகையில் இன்றைக்கு உங்களுடைய ஒரு கேவலமான அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுடைய வயிற்றில் அடித்த, வாழ்க்கையில் அடித்த மோடி அரசே இன்றைக்கு சிலிண்டர் வயிற்றிலும் அடிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு தொலைநோக்கு திட்டமில்லாத அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசை கண்டிக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவினுடைய பாசிச அரசே, மோடி அவர்களே, 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? மானியத்தோடு 414 இருந்து 450 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் என்ன? 928 ரூபாயாக இன்றைக்கு விலையை உயர்த்தியது உங்கள் அரசு தான். முதல்ல கேஸ் விலையை உயர்த்தி மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடினீங்க. இப்போ கேஸை பட்னி போட்டு மக்களுடைய உயிரில் விளையாடுறீங்க. மிஸ்டர் மோடிஜி அவர்களே, வேர் இஸ் எல்பிஜி? முதல்ல மக்களை பட்னி போட்டீங்க, இப்போ சிலிண்டரில் கேஸ் இல்லாமல் பட்னி போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ தேர்தல் வந்துடுச்சு. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். தமிழை பற்றி பெருமையாக பேசுவாங்க, தமிழ்நாட்டு மக்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு திட்டம் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுனா கொடுக்க மாட்டாங்க. பேரிடர் காலம் வந்தாக்கா தமிழ்நாட்டிற்கான எந்த ஒரு பேரிடர் நிவாரண நிதியும் கொடுக்க மாட்டாங்க. மாணவர்களுக்கான கல்வி நிதி, அனைவருக்குமான கல்வி திட்டத்திற்கான நிதி 3548 கோடி ரூபாயை இதுவரை ஒதுக்காம தமிழ்நாட்டு மாணவர்களுடைய 40 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க மோடி அரசனுடைய இந்த பாசிச பாஜக. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதியை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய திணிக்க பார்க்குறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 3112 கோடி ரூபாய் ஒதுக்காம இன்றைக்கு வைத்திருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளமும் கொடுக்கல, அத்திட்டத்தை நிறுத்துவதற்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒரு மதவாத பாசிச பாஜகவுடைய ஆட்சி தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி மூலமாக என்டிஏ பாஜகவிற்கு இன்றைக்கு சொம்பு தூக்குகின்ற வேலையை அடிமை பழனிசாமி அதிமுக இன்றைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், சமூக நீதியினுடைய பாதுகாவலர், மக்கள் மனங்களை வென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்கும் டெல்லிக்கும் போட்டி, அதாவது என்டிஏவுக்குமான போட்டி இது. தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும். அதனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற மதவாத பாசிச பாஜகவினுடைய மக்கள் விரோத போக்கையும் அதற்கு துணை போகின்ற அதிமுகவையும் விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கான எந்த நிதியும் ஒதுக்காமல் ஜீரோ ஒதுக்குனாங்கல்ல, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஒரு இடத்திலும் வெற்றி பெற வைக்காமல் ஜீரோ கொடுத்து என்டிஏ கூட்டணியை வெளியேற்ற வேண்டும். மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மக்களுடைய வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற மதவாத பாசிச பாஜகவினுடைய கொட்டத்தை அடக்கும் ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான்.
ஸ்டாலின் தொடர வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் பலம் பெற வேண்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது. ஓரணியில் ஒன்று திரள்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி அரியணையில் அமர்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவோம்.